என் வாப்பா ஓதினது பஹஜில. என் வாப்பாக்கு அந்த குடும்பத்தோட ரொம்ப நெருக்கமான உறவு. மாஷா அல்லா, அது ஒரு வாப்பாட இந்த பண்பு. யாரெல்லாம் உதவி செஞ்சார்களோ அவங்க எல்லாரையும் கடைசி வரைக்கும் யாரையுமே மறக்க இல்லை. அதுல ஒண்ணுதான் பஹஜத்துல் இப்ராஹிம். பஹஜத்துல் இப்ராஹிமியா மதரசாவுடைய வரலாறை படிச்சு பார்த்தா ஒரு 100% ஒரு தாயினுடைய என்ன ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு தாய் கொடுத்த இனிஷியேட்டிவ். ஒரு மௌலவி, கொழும்பு மௌலானான்னு ஒரு மௌலானா ரபியுல் அவ்வல் மாதம் ஒரு பயான் செஞ்சாரு. அந்த பயானுடைய அவுட்கம் தான் என்ன, பஹஜத்துல் இப்ராஹிம் மதரசா. ஒரு உம்மா சொல்லிட்டா, நான் என் காணியத்தாரன், என் ப்ராப்பர்ட்டியத்தாரன், நீங்க இந்த மதரசா ஆரம்பிங்கோ. மதரசா ஆரம்பிச்சாங்க. அவ வாழ்ந்த வீட்டை அவட மகளை கொடுத்துட்டு போனான். அவட மகளை கொடுத்தான். அந்த பெண்மணி, அந்த சகோதரி மாக்கான் ஃபேமிலி, வெல் ஆஃப், வசதி வாய்ப்புன்னு, அப்படி வசதி வாய்ப்பு. அவங்களோட வீடு மகாகதர, அவங்க பரம்பரையாக வாழ்ந்து வந்த வீடு காலியில, கோட்டையில, பள்ளிக்கு பக்கத்தில் அப்படி இருக்குது. அவ என்ன தெரியுமா செஞ்சா, அவ மௌத்தாகிட்டா. என்ன வாப்பா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் உயிரோடு இருக்கும் பொழுது 10 வருஷ காலம் முன்னாடி ஜனாசாவுக்கு போகணும் என்று புறப்பட்டு போனார். ஆனா போய்கொள்ள கிடைக்க இல்லை. அதுக்கு பிறகுதான் வாப்பா போயிட்டு வந்தாரு. ஜனாசாவில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். சுப்ஹானல்லாஹ். யூ see, இதுதான் இந்த குர்ஆன். இதுதான் மின் பஅதி வஸியத்தி யூஸீன பிஹா அவ் தைனின். அந்த பெண்ணுடைய ஜனாசாவை கபர சந்தூக்குல வச்சு, உங்களுக்கு தெரிய வந்த ஊர்ல ஹதரா செய்வாங்க. ஜனாசா வச்சு கொண்டு அல்லாஹ் 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 ஹதரா எல்லாம் செஞ்சு ஜனாசாவை தூக்குறதுக்கு ஆயத்தமாக கொள்ள, ஜனாசாவுடைய லாயர் வந்து சொல்லிட்டாரு, நோ கீப், ஐ ஹேட் டு ரீட் ஹர் லாஸ்ட் வில். யாரு லாஸ்ட் வில்? அந்த தாயினுடைய லாஸ்ட் வில் வாசிக்கணும். வசியத் என்பது another format of the சதகா. அது சதகாவில் இன்னொரு ஃபார்மட். அது எது? வசியத் என்பது. அவன் என்ன தெரியுமா வசியத்தோட வசியத்து? நான் மௌத்தானா ஏழு ஜனாசாவை வெளியெடுத்து வச்சுட்டு, கூட்ட லாக் பண்ணிட்டு, போற வழியில சாவியை கொண்டேத்து பஹஜத் இப்ராஹிமியுடைய பிரின்சிபல் கையில கொடுத்துட்டு போவோம். அண்டையிலிருந்து இந்த ஊடு யாரோட ஊடு? மதரசாவோட ஊடு. என் வாப்ப சொல்லுவாரு அந்த பெண்ணை பத்தி, அல்லாஹ்வை சந்திக்க போற நேரமும் தர்மம் கொடுத்துட்டு போறா. இதைத்தானே கேட்கிறோம். லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸதக். ஃபஅகுன் மினஸ் சாலிஹீன். அந்த தாயினுடைய வசியத்தை ஒரு லாயர் வாசிக்கிறா. எப்படி வாசிக்கிறா? ஜனாசாவில் எடுத்து வை, ஊட்ட லாக் பண்ணு. நாங்க ஹஜ்ஜி போத்த சாவியை கூட யாரும் கொடுத்து போறோம், அடுத்த வீட்டுல கொடுத்துட்டு போறோம். ராவைக்கு ரைட்டு போடுங்க, கோழி அரைச்சு வைங்க, தண்ணி வந்தா ஊத்தக்கார வந்தா ஊத்தியே கொடுத்துடுங்க யாரு சொல்லிட்டு போறது? பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லிட்டு போறது போல. அவன் என்ன சொல்றான்னா, என்ன ஜனாசா வெளியெடுத்து வச்சுட்டு ஊட்ட லாக் பண்ணு, எல்லாரும் வெளியவா. என்ன ஜனாசா வீட்டுல இருந்து வெளியெடுக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த ஊடு யாருக்குரிய ஊடல்ல. இந்த ப்ராப்பர்ட்டி இன்றைக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டிகள்ல ஒன் ஆஃப் த ஆக ஹெரிட்டேஜ் உள்ள ப்ராப்பர்ட்டி. அது அத ப்ராப்பர்ட்டிக்குள்ள வேல்யூ இந்த கவர்மெண்டால் இன்னும் வேல்யூ பண்ணல. திஸ் இஸ் நாட் a millions, this is a billions. எனவே தாய்மார்களுக்குரிய குர்ஆனுடைய ஆயத்துகள், இன்னல் முஸ்ஸத்திகீன வல் முஸ்ஸத்திகாத், தர்மம் செய்யக்கூடிய பெண்களே நாங்க பார்க்கணும். பெண்கள் கட்டின பள்ளிவாசல், பெண்கள் செய்யற மதரசாக்கள், பெண்கள் செய்யற இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ற ஒரு நிறுவனம், ஒரு கட்டம் வரணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக.